இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். அப்படின்னா செகண்டுன்னா இரண்டாவது பசுமை புரட்சி. க்ரீன்னா பசுமை, ரெவல்யூஷனை புரட்சி. அப்போ ஏற்கனவே ஒரு பசுமை புரட்சி நடந்தது, அதாவது இது விவசாயத்தில். அதேமாதிரி இது ரெண்டாவது பசுமை புரட்சி என்னென்னா செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றான். அப்போ செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா, இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்கோ ஃபார்மிங் அப்படிங்கிறான். அப்போ எக்கோ ஃபார்மிங்னா விவசாயம், வேளாண்மை. அப்போ எக்கோலஜிக்கல் ஃபார்மிங்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, இயற்கை, ரைட்டா? இயற்கை, எக்கோலஜிக்கல் இயற்கை, ரைட்டா? இயற்கை விவசாயம், இயற்கை வேளாண்மைன்னு அர்த்தம். அல்லது இன்னொரு பேர் வச்சுருக்கான், ஆர்கானிக் ஃபார்மிங். இது இப்படியும் குறிப்பிடலாம். அப்படி ஆர்கானிக்னா என்னது, கரிம வேளாண்மைன்னு அர்த்தம். கரிம வேளாண்மை. அப்போ இதன் மீனிங் என்னன்னு சொன்னால், அதாவது நல்ல ரெண்டுமே ஒன்று தான். என்னென்னா இயற்கை வேளாண்மைன்னாலும் கரிம வேளாண்மைன்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். இது என்ன மீனிங் சொல்லுதுன்னா, இப்போ விவசாயங்கள் இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லாமே செயற்கை விவசாயங்கள் தான். அப்படின்னா செயற்கை விவசாயங்கள் என்னது அப்படின்னா, எல்லாமே இப்போ ஒரு செடி வைக்கிறீங்க, நிலக்கடலை வைக்கிறீங்க, அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறீங்களா? அப்போ பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது, ரைட்டா? முன்ன காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே பூச்சி மருந்து அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி யூரியா, உப்பு போடுறீங்களா? கெமிக்கல் தானே. இதெல்லாம் செயற்கை உரங்களை தான் நீங்கள் போடுறீங்க. அப்போ இது எக்கோ ஃபார்மிங் ஆகாது, இயற்கை விவசாயம் ஆகாது, அதாவது கரிம விவசாயம் ஆகாது. இது என்ன ஆகும், இது செயற்கை விவசாயங்கள் தான் ஆகும், ரைட்டா? அப்போது இது செய்யக்கூடாது. இதில் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். இயற்கை விவசாயம் என்னது அப்படின்னா, மாட்டுச்சாணி இருக்குல்லையா, அதை எடுத்து போடுவாங்க மண்ணுக்கு உரமாக. மண்ணில் உரம் வேணும் இல்லையா, மண்ணுக்கு உரமாக போடுவாங்க. அடுத்து செத்த செடி கொடிகள் எல்லாம் போட்டு நனைய வச்சு அதை மக்கி போனதுக்கப்புறம் உரமாக போடுவாங்க. இதுதான் இயற்கை விவசாயம், ரைட்டா? செயற்கை விவசாயத்தில் தான் யூரியாலாம் போடுறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறான். அதாவது செயற்கை விவசாயம். இப்போ இது என்ன சொல்ல, இயற்கை விவசாயத்தில் ஒரு பசுமை புரட்சி. எக்கோ ஃபார்மிங்னா இயற்கை விவசாயம், அதை இயற்கை வேளாண்மை. அல்லது அதாவது ஆர்கானிக் கரிம வேளாண்மை. அப்படின்னா இயற்கையிலே விவசாயம் பண்ணால். அப்போ அது இன்ஆர்கானிக் இல்லை, இன்னுன்னு போட்டு தனியாக வச்சுருக்கான் பாருங்கள், கேப் போட்டிருக்கான். இன்ஆர்கானிக் சேர்த்து எழுதணும், ரைட்டா? அவன் சேர்த்து எழுதலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இன்ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு, ரைட்டா? இது கரிம விவசாயம். இன்னுன்னு போட்டு எதில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில். ஆர்கானிக்னா கரிம விவசாயத்தில், அதாவது எக்கோ ஃபார்மிங்னு அர்த்தம். அதாவது இயற்கை ஃபார்மிங்கில். நீ இன்ஆர்கானிக் சேர்த்து எழுதிடக்கூடாது, இன்னுக்கு அடுத்து கேப் விட்டுருணும். எதில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அப்படின்னா கரிம விவசாயத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ். என்னது, கரிம விவசாயத்தில் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர். நல்லா கவனிங்க, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க கடைசியில். இப்போதைக்கு நீ இப்படியே படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதில் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக்னா கரிம விவசாயத்தில் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்னால் என்னது அப்படின்னா, அதாவது செயற்கை உரங்கள்னு அர்த்தம். சிந்தட்டிக்னா செயற்கையாக உண்டாக்கப்பட்ட உரங்கள். அது உப்பு, இந்த யூரியாவில் போடுறாங்களே, அதான் செயற்கை உரங்கள். அடுத்து என்னது, பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள். மருந்து அடிக்கிற மாதிரி ரோக்கர்னு மருந்து அடிக்கிறோம் இல்லையா, பூச்சிக்கொல்லி மருந்துகள். அடுத்து என்னது, குரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்றான். குரோத் ரெகுலேட்டர்ஸ். அப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு குரோத் ரெகுலேட்டர், தாவர வளர்ச்சி சீராக்கிகள். ரெகுலேட்டர்ஸ்னால் சீராக்கிகள், தாவரம் வளருவதற்காக வேண்டிய மருந்துகள். அதான் தாவர குரோத்னா வளர்ச்சி சீராக்கிகள். ரெகுலேட்டர்னா சரி செய்வது, அதாவது குரோத்னா வளர்ச்சி சரி செய்தல் அப்படின்னா சீராக்கிகள்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு மீனிங் என்னென்னா, தாவர வளர்ச்சியின் அதாவது சீராக்கிகள் என்னது, அதை வளர வைக்கக்கூடிய மருந்துகள்னு அர்த்தம். அடுத்து லிவ் ஸ்டோக்ஸ் ஃபீட் அடிட்டிவ்ஸ் அப்படின்ட்டான். அப்போ லிவ் ஸ்டோக்ஸ் ஃபீட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதனோட மீனிங் என்னன்னு சொன்னால், இப்போ நான் கால்நடைகள்னு சொல்கிறோம் இல்லையா, கால்நடைகளுக்கு தீவன கலப்புகள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? தீவன சேர்ப்புகள், ரைட்டா? கால்நடைகளுக்கு உண்டான தீவன சேர்ப்புகள். அப்போ இப்போ கால்நடைகள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அதுக்கு தீவனம் கொடுக்குறீங்க இல்லையா, கால்நடைக்கு இந்த தீவனம், இந்த பின்னாக்குன்னு போடுறீங்களா, அதில் சேர்க்கிறது எது, ஃபீட் அடிட்டிவ்ஸ். அப்படின்னா கால்நடைகளுக்கு தீவன கலப்புகள்னால் சேர்ப்புகள். இதுவும் விஷம் கலந்தது தான். ஆர் நாட் யூஸ்டு, இவைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட மாட்டாது. நல்லா பார்த்துக்கோங்க. அதான் ஆர்கானிக் என்ற விவசாயத்தில், வேளாண்மையில் இவைகள் அனைத்தும் ஆர் நாட் யூஸ்டு. கடைசியாக நாட் யூஸ்டுன்னு போட்டால் பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எதற்கு இருக்கணும், செயற்கை விவசாயத்தில் தான் இருக்கணும், ரைட்டா? ஆனால் இயற்கை விவசாயத்தில் நல்லா பார்த்தா இன்ஆர்கானிக்னா
தனித்தனியாக போடணும். இன்னும் இதில் ஆர்கானிக் கரிம விவசாயத்தில் இவைகள் அனைத்தும் அது என்னது, அப்போ சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்னா செயற்கை உரங்கள், அடுத்து பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள், அடுத்து growth ரெகுலேட்டர்ஸ் அதாவது வளர்ச்சி சீராக்கிகள், அடுத்து லிவ் ஸ்டோக்ஸ் ஃபீட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னா லிவ் ஸ்டோக்ஸ்னா கால்நடை தீவனங்கள், கால்நடை சேப்புகள் தீவனங்கள்னு வச்சுக்கோங்க, கால்நடை சேர்ப்புகள் கலப்புகள் தீவனங்கள்னு வச்சுக்கோ. ஆர் நாட் யூஸ் இவைகளை எல்லாம் பயன்படுத்த மாட்டாது. அப்போ எது பயன்படுத்துவாங்க, திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் ரிலே ஆன் இந்த மாதிரி விவசாயங்கள் ரைட்டா, திஸ் டைப் இந்த மாதிரியான விவசாயங்கள் அப்படின்னா ஆஃப் ஃபார்மிங்னா விவசாயங்கள் வேளாண் இந்த மாதிரியான விவசாயங்கள் ரிலேன்னு சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது, ஆன் குரோப் ரொட்டேஷன் அப்படின்றான். ஆன் இதில் குரோப் ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, பயிர் சுழற்சியை குரோப் ரொட்டேஷன் சுழற்சி. அப்போ இது எதை சார்ந்திருக்கிறது, பயிர் சுழற்சி முறைகளை சார்ந்திருக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு பயிர் கழிவுகள் ரைட்டா, ரெசிடியூஷன் என்னது, கழிவுகள் பயிர் கழிவுகளை சார்ந்திருக்கிறது. அடுத்து என்னது, அனிமல் மேனூர் எந்த மாதிரினா திஸ் டைப்னு எதை குறிக்கிறது, திஸ் டைப்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கை குறிக்கிறது. ஆர்கானிக் ஃபார்மிங் என்றால் அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, மேலே உள்ளது என்ன சொல்லியிருக்கோம், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இதெல்லாம் சேர்க்கப்பட மாட்டாது, நாட் யூஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ ஆர்கானிக் ஃபார்மில் எது சேர்க்கணும் அப்படின்னா இப்போ தான் சொல்கிறான் பாருங்கள், திஸ் டைப் இந்த டைப்பில் ஃபார்மிங்னா என்னது, அதாவது விவசாயத்தில் ரைட்டா, திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வேளாண்மையில் எதை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரிலே என்ன சார்ந்து இருக்கிறது, எதில் சார்ந்து இருக்குதுன்னா ஆன் குரோப் ரொட்டேஷன்னா பயிர் சுழற்சியை சார்ந்திருக்கிறது. அடுத்து என்னது, பயிர் கழிவுகள் பயிரில் வரக்கூடிய கழிவுகளை போடணும். இதில் இயற்கை விவசாயங்கள் குரோப் ரெசிடியூஸ்னா பயிர் கழிவுகள் அப்படின்னா பயிரில் வரக்கூடிய கழிவுகளை போட்டு விவசாயம் பண்ணலாம், அதில் போட்டு மக்கி வச்சு பண்ணலாம். அடுத்து அனிமல் மேனோவர் அப்படின்னா மிருகங்களின் கழிவுகள் ரைட்டா, மிருகங்கள்னு சாணி போடுறது இல்லையா, அதான் சொல்கிறான், மிருகங்களின் கழிவுகள். அடுத்து ஆஃப் ஃபார்ம் ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்றான். அப்போ ஆஃப் ஃபார்ம் ஆர்கானிக் வேஸ்ட்னா விவசாயம் அல்லாத, ஆஃப் ஃபார்ம்னு என்னது, ஃபார்ம்னா விவசாயம், அப்போ ஆஃப் ஃபார்ம்னா விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள் சேர்த்துக்கலாம். அண்டு பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்ட்டான். அப்போ பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல்னால் உயிரியல், அதாவது உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ரைட்டா, உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் கேன் கண்ட்ரோல், அதாவது பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல் பயாலஜிக்கல்னா உயிரியல், பெஸ்ட்னா பூச்சி, கண்ட்ரோல்னா பெஸ்ட் கொல்லிகள், கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்துபவை. அதாவது உயிரியல், பெஸ்ட்னா பூச்சியை கட்டுப்படுத்துபவை. டு மெயின்டைன்னா நிர்வகிக்க வேண்டி, அதாவது சரி செய்ய வேண்டியதை சாயில் ப்ரொடக்டிவிட்டி, அதுபோல் மண்ணோட உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டி இவைகளைத்தான் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பயன்படுத்துவோம்னு சொல்கிறான். ஆனாலும் என்ன சொல்கிறான் பாருங்கள், திஸ் ஃபார்மிங் மெத்தட் இஸ் பீயிங் அடாப்டட் பை வெரி ஃபியூ ஃபார்மர்ஸ் இன் த ஸ்டேட். அப்போ இந்த மாதிரி வழிமுறைகள், இந்த மாதிரி ஒரு வேளாண்மையானது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது அதான் சொல்கிறேன், திஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்னா இந்த எக்கோ ஃபார்மிங்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை, அதை தான் சொல்கிறேன். திஸ்னால் இது இயற்கை வேளாண்மை குறிக்குது. திஸ் ஃபார்மிங்னா இந்த இயற்கை வேளாண்மை மெத்தட் வழிமுறைகள் இஸ் பீயிங் அடாப்டட் அப்படின்னு செயல்படுத்தப்படுகிறது. யாரால, பை வெரி ஃபியூ ஃபார்மர்ஸ் இந்த ஸ்டேட். அப்போ சில விவசாயிகள், அந்த மாநிலத்தில் உள்ள சில விவசாயிகளால் தான் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ எல்லாருமே 90% மேலே என்னது, இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறதே கிடையாது. யூரியான பெஸ்டிசைட்ஸை இயற்கை உரங்களை பயன்படுத்தி சில விவசாயிகள் மட்டும்தான் இந்த மாதிரி எக்கோ ஃபார்மிங்கையும் அல்லது ஆர்கானிக் ஃபார்மிங்கையும் செய்கிறார்கள்னு சொல்கிறாங்க ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் கேனுக்கு வருவோம், அது பழைய இது விட்டோம். அது பேர் நெக்ஸ்ட்டு சுகர் கேன் என்னது, கரும்பு ரைட்டா. அப்போ கரும்பு என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேஷ் க்ரோப் அப்படின்றா. இது ஒரு என்னது, ஒரு பணப்பயிர்கள்னு சொல்லுவாங்க. கேஷ் க்ரோப்னா பணப்பயிர்கள். இது இந்த சுகர் கேனை குறிக்கிறது. இருக்கிறது ஒன் ஆஃப் த மேஜர், ஒரு பெரிய பண குரோப், கேஷ் குரோப்னா பணப்பயிர்களாக இருக்கிறது. இதை வச்சு நல்லா பணம் சம்பாதிக்கலாம் ரைட்டா. சுகர் கேன்ன்றது ஒரு கேஷ் குரோப் அப்படின்னா நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறது ரைட்டா. இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர், ஒரு பெரிய, இட் இஸ் ஒன்றுனா பெரிய கேஷ் குரோப்புகளில் இது ஒரு ஒன்று அதிகமாக பணம். இட் இஸ் ஒன் ஆஃப் த
மேஜர் கேஷ் க்ராப்ஸ் அப்படின்னா பெரிய பணம் சம்பாதிக்கும் பணப்பயிர்களாக இருக்கிறது ரைட்டா ஆஃப் த ஸ்டேட். இந்த மாநிலத்தில் பணப்பயிர்களில் இது ஒரு பணப்பயிர் அப்படின்ட்டா. இட் இஸ் அன் ஆனுவல் குராப். இது வருடாந்திர வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய ஒரு குராப் ரைட்டா. இட் இஸ் அன் ஆனுவல்னா வருடாந்திர பயிர். இது எவ்வாறாக இருக்கிறது? வருடாந்திர பயிராக இருக்கிறது. இட் ரிக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர். இதுக்கு எது தேவைப்படுகிறது? அதிகமான வெப்பநிலை தேவைப்படுகிறது. இந்த கரும்பு வர்றதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை அதிகமான வெப்பங்கள் தேவைப்படுகிறது. ரிக்வயர்ஸ்னால் தேவைப்படுகிறது. ஹை டெம்பரேச்சர். அடுத்து அண்ட் ஹெவி ரெயின்ஃபால். அதிகமான மழை, அதாவது அதிகமான டெம்பரேச்சர் மற்றும் அதிகமான மழை இதற்கு தேவைப்படுகிறது. இட் ரிக்வெஸ்ட் தேவைப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட், இட் க்ரோஸ் வெல் இன் த ட்ராபிக்கல் ரீஜன். அப்படின்னு இட் க்ரோஸ்னால் இது நன்றாக வளரும். க்ரோஸ்னால் வளரும். வெல்லுன்னா நன்றாக வளரும். இந்த ட்ராபிக்கல் ரீஜன் அப்போ வெப்பமண்டலங்களில் இது நன்றாக வளரும் ரைட்டா. அடுத்து மேஜர் ட்ராபிக்கல்னால் வெப்பமண்டலம், ட்ராபிக்கல்னால் ரீஜன்னா வெப்பமண்டலம். மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர், அதாவது அதிகமான சுகர் கேன் உண்டாக்கும் மாவட்டங்கள். மேஜர்னா அதிகமான சுகர் கேன் கரும்புகள் ப்ரொடியூஸ்னா உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள், டிஸ்ட்ரிக்ட்னு மாவட்டங்கள் ஆறு இருக்கின்றன. எதுவாக? திருவள்ளூர் 1, காஞ்சிபுரம் 2, செங்கல்பட்டு 3, வேலூர் 4, ராணிப்பேட்டை 5, திருப்பூர் 6, கடலூர் 7, திருச்சிராப்பள்ளி 8, கோயம்புத்தூர் 9, ஈரோடு 10, திருநெல்வேலி 11 அண்டு தென்காசி. இவைகள் அனைத்தும் அதிகமாக கரும்பை உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் ஆகும். அடுத்து காட்டன்றது நம்ம பஞ்சு ரைட்டா. காட்டனை பற்றி பார்க்கலாம். பஞ்சு ரைட்டா. அப்போ என்னென்னு பார்ப்போம். அதாவது காட்டன் இஸ் ஏ ஃபைப்ரின்னு என்னது? இலைப்பயிர் ரைட்டா. இதில் இலை மாதிரி நூல் தயாரிக்கலாம் இல்லையா? காட்டன் பஞ்சில் தான் நூல் தயாரிக்கலாம். அதனால் காட்டன் இஸ் ஏ ஃபைப்ரி. காட்டன் என்பது பஞ்சு என்பது இருக்கிறது. எது எவ்வாறாக? இஸ் எ ஃபைப்ரின்னா இலைப்பயிராக இருக்கிறது. இதில் நூல் இலை தயாரிக்கலாம், நூல்களை தயாரிக்கலாம். அதனால் காட்டனை நம்ம எப்படி சொல்கிறோம்? ஃபைப்ரின்னு சொல்கிறோம், இலைப்பயிர் என்று சொல்கிறோம். அண்டு மேலும் கேஷ் குரோப் பணப்பயிர். இது இலைப்பயிர் அண்டு பணப்பயிர். இதில் நூல் தயாரிக்கலாம் அண்டு பணமும் சம்பாதிக்கலாம். பணப்பயிர் என்றும் அழைக்கிறோம். இட் ரிக்வயர்ஸ் பிளாக் சாயில். இதற்கு தேவைப்படுகிறது எந்த மாதிரியான மண் தேவைப்படுகிறது? கருப்பு மண் தேவைப்படுகிறது. இந்த காட்டன் வளருவதற்கு இட் ரிக்வயர்ஸ் இதற்கு தேவைப்படுகிறது பிளாக் சாயில் கருப்பு மண் தேவைப்படுகிறது. அடுத்து லாங் ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன் அப்படின்றான். அப்போ லாங் ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன் சொன்னால் என்னது? நீண்ட ரைட்டா, அதாவது நீண்ட பனிப்பொழிவு. ஃப்ரோஸ்ட்னா பனிப்பொழிவு, பனிப்பொழிவு அற்ற ரைட்டா. லாங்குனா நீண்ட ரைட்டா. லாங் ஃப்ரோஸ்ட் ஃப்ரோஸ்ட்னா பனிப்பொழிவு ரைட்டா. நீண்ட பனிப்பொழிவு அற்ற, ஃப்ரீனா இல்லாத நிலைமை தேவைப்படுகிறது. நிலை காலம்னு சொல்லலாம், நிலைன்னு சொல்லலாம். அப்போ லாங்குன்னு நீண்ட, ஃப்ரோஸ்ட்னு என்னது? பனிப்பொழிவு, ஃப்ரீனா இல்லாத, பனிப்பொழிவு அற்ற, பனிப்பொழிவு இல்லாத நீண்ட காலநிலை தேவைப்படுகிறது ரைட்டா. 2. அடுத்து 3 வாம்னா வெப்பம், அதிகமாக வெப்பம். வாம்னா ஒரு வாமாக இருக்கணும், ஒரு ஹீட்டாக இருக்கக்கூடியது தேவைப்படுகிறது. அண்டு ஹுமிட் வெதர் அப்படின்றான். ஹுமிட் வெதர்னா ஒரு ஹுமிடிட்டி வார்ம் அண்டு ஹுமிட் வெதர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது மிதமான ரைட்டா, அதாவது மிதமான மற்றும் ஈரப்பதம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ரைட்டா. ஹூமிட்னா ஈரப்பதம் வாய்ந்த ஒரு காலநிலை, வானிலை. வெதர்ன்றது காலநிலம். வார்மாக இருக்கணும் அண்டு ஹூமிடாகவும் இருக்கணும். வார்ம்னா வெப்பம் இருக்கணும், லைட் ரைட்டா. அது அடுத்து என்ன இருக்கணும்? ஹூமிட்னா ஈரப்பதம் வாய்ந்த ஒரு வெதர் காலநிலை இருக்கணும். எதற்காக வேண்டி? ஃபார் இட்ஸ் கல்டிவேஷன். இதை விவசாயம் செய்ய வேண்டி, இதை பயிரிட வேண்டி, இதெல்லாம் வேணும் ரைட்டா. நெக்ஸ்ட் ஹூமிட் வெதர்னது ஈரப்பத வானிலை ரைட்டா. ஈரப்பத வானிலை இந்த ஏர்லி ஸ்டேஜ். ஈரப்பத வானிலை எப்போ இருக்கணும்? இது பயிரிடும் போது இருக்கணும் ரைட்டா. இந்த கரும்பை நீங்கள் பயிரிடும்போது என்ன வெப்பநிலை இருக்கணும்? ஈரப்பதமான வெப்பநிலை காலநிலை இருக்கணும். மேகங்களில் காற்றுல ஈரப்பதமான காலநிலை இருக்கும்போது தான் இதை பயிரிடணும். அதுதான் சொல்கிறான். ஹூமிட் வெதர் இந்த ஏர்லி ஸ்டேஜ், ஆரம்ப கட்டத்தில் ஈரப்பதமான காலநிலை இருக்க வேண்டும். அண்டு ஹாட்னா வெப்ப அதிகமாக இருக்கணும். எப்படின்னா ஹாட் அண்ட் ட்ரை வெதர் டூரிங் ஹார்வெஸ்ட் பீரியட். அப்படின்னா இதை அறுவடை செய்யும்போது ஈரப்பதம் இது ஹுமிட் இருக்கக்கூடாது. ஹாட்னா வெப்பமாக இருக்கணும். வெப்பம் மற்றும் ட்ரை வெதர், ட்ரைனா உலர்ந்த காலநிலை இருக்கணும் ரைட்டா. உலர்ந்த காலநிலை இருக்கணும். ட்ரை, ஹாட் அண்டு ஹாட்னா
அதாவது முதல்ல பார்த்துக்கோங்க, ஹூமிட் வெதர் இந்த ஏர்லி ஸ்டேஜ், ஆரம்ப கட்டத்தில் ஹூமிடாக இருக்கணும் ரைட்டாக. ஹூமிட்னா ஈரப்பதம் வானிலை இருக்கணும். அண்டு ஹாட்னா வெப்பம், கமா போட்டு ட்ரை வெதர் உலர்ந்த ஒரு காலநிலை எப்போ இருக்கணும், டூரிங் ஹார்வெஸ்ட் பீரியட். இது அறுவடை செய்கிறோம் இல்லையா, விளைச்சல் முடிஞ்சிடுச்சு, அந்த நேரத்தில் காலநிலை மாறி இருக்கணும், அதுக்கு தக்கன இது விவசாயம் பண்ணணும் ரைட்டா. அப்போது இந்த மாதிரி காலநிலைகள் தான் சூட்டபுள் தகுதியானவையாக இருக்கின்றன. இந்த காலநிலை சூட்டபுள் சூட்டபுள்னா பொருத்தமாக இருக்கிறது. யாருக்கு, ஃபார் திஸ் க்ரோப், இந்த பயிருக்கு இந்த காலநிலை பொருத்தமாக இருக்கிறது ரைட்டா. நெக்ஸ்ட், இட் இஸ் ப்ரீடாமினென்ட்லி கல்டிவேட்டட் இன் கோயம்புத்தூர் அப்படின்றான். அப்போ ப்ரீடாமினென்ட்லி என்னது, முக்கியமாக ரைட்டா. இட் இஸ்னா ப்ரீடாமினென்ட்லி முக்கியமாக எங்கே இது பயிரிடப்படுகிறது, கல்டிவேட்டர்னா பயிரிடப்படுகிறது எங்கே, இன் கோயம்புத்தூர் பிளாட்யூ. அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமியில் இது முக்கியமாக பயிரிடப்படுகிறது. அண்டு மேலும் வைப்பாறு ரிவர் பேசின். அப்போ வைப்பாறு ரிவர்னா வைப்பாறு ஆற்றுப்படுகைகளிலும் முக்கியமாக பயிரிடப்படுது, பிராமணியில் முக்கியமாக பயிரிடப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ கல்டிவேட்டட் இன் மதுரை. இது இது இன்னும் சொல்கிறான், இட் இஸ் ஆல்சோ இது இன்னமும் பயிரிடப்படுகிறது எங்கே, இன் மதுரையிலே பயிரிடப்படுகிறது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது, விருதுநகர் மாவட்டத்திலே பயிரிடப்படுகிறது, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பயிரிடப்படுகிறது, தூத்துக்குடியிலையும் பயிரிடப்படுகிறது, சேலம் அண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இத்தனை மாவட்டங்களில் பயிரிடப்படுது. ஆனால் முக்கியமாக கோயம்புத்தூர் அண்டு வைப்பாறில் அதிகமாக பயிரிடப்படுகிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ டேன்டீன்றான். டேன்டீன்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். டேன்டீனா தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் ரைட்டா. தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன். அப்போ பிளான்டேஷன் கார்பரேஷன் என்னது, பிளான்டேஷன் தோட்டங்கள், அதாவது தமிழ்நாடு டேன்டீனா தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். இதுக்கு எப்படி பதில் சொல்கிறா, இது அப்ரிவேஷனாக தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் டீ தோட்டங்கள் கார்பரேஷன் லிமிடெட். இது ஒரு நிறுவனம் ரைட்டா. நிறுவனம் தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட், இது ஒரு நிறுவனம். இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர். இது எப்படி இருக்குது, செயல்படுகிறதுனா இருக்கிறது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர். பிளாக் டீனா கருப்பு டீ உற்பத்தியாளர்கள் இன் இந்தியாவில் கருப்பு டீ உற்பத்தியாளர்களில் இது ஒரு பெரிய கருப்பு டீ உற்பத்தி செய்யும் பெரிய உற்பத்தியாளர்களில் இதுவும் ஒன்று. டேன்டி என்ற ஒரு நிறுவனம், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம். எதை உற்பத்தி செய்கிறது, பிளாக் டீனா கருப்பு டீ உற்பத்தி செய்யும் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் கருப்பு டீ உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. பெரிய நிறுவனங்கள், பிக்கஸ்ட்னா பெரிய நிறுவனங்களில் இதுவும் ஒரு பெரிய நிறுவனம் என்று சொல்கிறார்கள். எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, வித் ஹை குவாலிட்டி கலோனல் டீ அப்படின்றான். வித் ஹை குவாலிட்டினா அதிகமான குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டி கொண்ட ஒரு கலோனல் டீயை உண்டாக்குகிறார்கள் ரைட்டா. அப்போ அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு இதனோட மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தா, இது ஹை குவாலிட்டி கலோனல் டீ. அப்போ இட்ஸ் பிளான்டேஷன் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் நியர்லி 4500 ஹெக்டர். அப்போ இதனோட பிளான்டேஷன், இதனோட சாகுபடியானது, இதனோட தோட்டங்கள் எவ்வாறு ஸ்ப்ரெட்ஸ்னால் பரவி இருக்கிறது, எவ்வளவு ஓவர்னா அதுக்கு மேலே நியர்லினா தோராயமாக 4500 ஹெக்டர் 4500 ஹெக்டரில் இவைகள் விவசாயம் செய்யப்படுகிறது தோராயமாக அப்படின்றான். அப்போ இந்த நல்லா பார்த்துக்கோங்க, நான் திரும்பி படிக்கிறேன். தமிழ்நாடு டேன்டீனா தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட், இது ஒரு நிறுவனம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்ந்தது. இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்னு பெரிய இதில் பிளாக் டீ ப்ரொடியூசர், அதாவது கருப்பு டீ ப்ரொடியூசரில் இந்தியாவில் கருப்பு டீ தயாரிப்பு பெரிய கருப்பு டீ தயாரிப்புகளில் இந்தியாவில் இது ஒரு ஒன்றாகும். எப்படி தயாரிக்கிறது, வித் ஹை குவாலிட்டி கொலனல் டீ. அப்போ கொலனல் டீ அப்படின்றது இது நல்ல குவாலிட்டி தரமாக தயாரிக்கிறது ரைட்டா. இட்ஸ் பிளான்டேஷன் ஸ்ப்ரெட்ஸ், இதனோட பிளான்டேஷன் அதாவது சாகுபடி செய்யக்கூடிய இடங்கள் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர்னு பரவியுள்ளது. எவ்வளவு தூரத்துக்கு, ஓவர் நியர்லி 4500 ஹெக்டரில் இது பரவியுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட் பிளான்டேஷன் குரூப்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.